Hello students, இந்த வீடியோ நீங்க 10th CBSE போர்டுல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா உங்களுக்கான வீடியோ தான். ஆசிட் பேஸ் அண்ட் சால்ட்ஸ் அப்படின்ற சாப்டர்ல ஆல்ரெடி நான் 3 வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். இது 4th வீடியோ. அந்த 3 வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் மெட்டல் கார்பனேட்ஸும் மெட்டல் பைகார்பனேட்ஸும் எப்படி ஆசிடோட ரியாக்ட் பண்ணுது அப்படின்றதான் தெரிஞ்சுக்க போறீங்க. எனக்கு இந்த டாபிக் பத்தி ஆல்ரெடி தெரியும் அப்படின்னுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இதுல நீங்க உங்க ஆன்சர் எப்படி எழுதணும், ஆக்டிவிட்டி பார்ட் வந்து எப்படி படிக்கணும், ஒரு ஈக்குவேஷன் எழுதுறீங்கன்னா எதெல்லாம் நீங்க வந்து கவனிச்சு படிக்கணும், அது மாதிரி கவனிச்சு எழுதணும் எக்ஸாமினேஷன்ல. இது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை நீங்க பாக்குறது மூலியமா உங்களுக்கு நிறைய ஈக்குவேஷன்ஸை வந்து மறக்காம ஞாபகம் வச்சுப்பீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இங்க மெட்டல் கார்பனேட்ஸ் வந்து ஆசிடோட ரியாக்ட் பண்றது. இது அப்படியே புக்ல பார்த்து மெமரைஸ் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, நான் சிம்பிளா சொல்றேன். நம்ம வீட்டுல ஆப்ப சோடா இருக்குல்ல, அதோட என்ன பண்ணுங்க அப்படின்னா வினிகர் அப்படி இல்லைன்னா லெமன் ஸ்குவீஸ் பண்ணி அதுல வந்து விடுங்க. அப்படியே நுரைச்சிட்டு வெளியில வரும். அது ஏன் அப்படி வருது அப்படின்னா அங்க அந்த பர்டிகுலர் ஆப்ப சோடான்றது வந்து சோடியம் பைகார்பனேட் அதுல இருக்கு, அது டீகம்போஸ் ஆகுது. நம்ம ஆட் பண்ணினா அந்த லெமன் வாட்டர் அப்படி இல்லைன்னா வினிகர் இது எல்லாமே அசிடிக் இன் நேச்சர். அந்த ஆசிட் வந்து அந்த ஆப்ப சோடாவை டீகம்போஸ் பண்ணுது. அப்படி பண்ணும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து எவால்வ் ஆகுது. அந்த கேஸ் வெளியில வருது இல்லையா, பொங்கி, அதுதான் வந்து அந்த நுரை மாதிரி நீங்க பாக்குறீங்க. சோ அதுதான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த கார்பனேட்ஸ் எடுத்துட்டாலும் அதை ஆசிட் வந்து டீகம்போஸ் பண்ணும். அதுதான் நீங்க இந்த பர்டிகுலர் ஸ்லைட்ல இந்த பர்டிகுலர் வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கிறது. இப்போ இது ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல நீங்க பாத்தீங்கன்னா சோடியம் பைகார்பனேட் இல்ல சோடியம் கார்பனேட் கூட இருக்கலாம். ஃபார்முலா இப்போ உங்களுக்கு கண்டிப்பா எழுதுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார்முலா எழுதுறதுல எனக்கு பிரச்சனை இருக்குன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. நான் எப்படி வந்து ஃபார்முலாவை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி தரேன். பைகார்பனேட்னா HCO3 மைனஸ், சோடியம் இருக்கு, சோடியம் பைகார்பனேட் விச் இஸ் அ சாலிட் ஸ்டேட்ல இருக்கு. HCl எடுத்துக்கிறோம். HCl இன் ஆக்வஸ் ஸ்டேட் அப்படின்னா HCl கேஸ் வந்து தண்ணியில கரைச்சிருக்கு, அந்த சொல்யூஷனை இது கூட ஆட் பண்றோம். நமக்கு சோடியம் சால்ட் கிடைக்குது, அதாவது சோடியம் குளோரைட் கிடைக்குது இன் ஆக்வஸ் சொல்யூஷன் பிளஸ் H2O பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடுன்றது கேஸ், அது எவால்வ் ஆகி வெளியில வரப்போகுது. இதேதான் வந்து சோடியம் கார்பனேட்டோட. சரி, இப்ப இங்க கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது இல்லையா, விச் இஸ் அ கலர்லெஸ் கேஸ். இந்த ரியாக்ஷன் நடந்திருக்குன்றது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்காக தான் இந்த ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த டெஸ்ட் டியூப், அதாவது இங்க ஒரு டெஸ்ட் டியூப் இருக்கு, பெரிய டெஸ்ட் டியூப், ஏன்னு மார்க் பண்ணிருக்கிற டெஸ்ட் டியூப். இந்த டெஸ்ட் டியூப்குள்ள க்ளோஸ்டா இருக்கு, கம்ப்ளீட் க்ளோஸ்டா இருக்கு. இதுல வந்து ஆசிட் அண்ட் சோடியம் பைகார்பனேட் ஆட் பண்ணி வச்சிருக்கோம். இங்க வழியா வந்து இதுல வந்து டெலிவரி டியூப், அதாவது ஒரு சின்னதா இந்த சைட்ல தெரியுது இல்லையா, இதுதான் டெலிவரி டியூப். இதை நம்ம வந்து சோடியம் கார்பனேடும் ஆசிடும் இதுல இருக்கும் பொழுது, டைலூட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்கு, ஆசிட் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இவங்க வந்து டீகம்போசிஷன் ரியாக்ஷனை வந்து டீகம்போஸ் ஆகும். சோடியம் கார்பனேட் வந்து டீகம்போஸ் ஆகும். டீகம்போஸ் ஆகிறது மூலயமா சோடியம் குளோரைடு அது அங்கேயே தண்ணியில டெஸ்ட் டியூப்லயே கரைஞ்சு அங்கேயே இருக்கும், தண்ணி அங்கேயே தான் இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு மட்டும் கேஸ் இல்லையா எவால்வ் ஆகி வெளியில வரும். அது நம்ம கண்ணில் பாக்குறதுக்கு வந்து எப்படி பாக்குறதுன்னா அந்த நுரை மாதிரி வர்றதை பார்க்கலாம். கார்பன் டை ஆக்சைடு கேஸை கண்ணால பார்க்க முடியாது, கலர்லெஸ் கேஸ் இல்லையா. சோ இப்போ வெளியில வருது, டெலிவரி டியூப் மூலயமா வெளியில வரும். இந்த இடத்துல ஒரு டெஸ்ட் டியூப் இருக்கு, டெஸ்ட் டியூப் பின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு டெஸ்ட் டியூப் இருக்கு, அந்த டெஸ்ட் டியூப்குள்ள ஒரு சொல்யூஷன் நீங்க வந்து பாக்குறீங்க. அது வந்து லைம் வாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். லைம் வாட்டர் அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு தண்ணியில கரைச்சு அந்த கிளியர் சொல்யூஷன் எடுத்து வச்சிருப்போம் இல்லையா, அதுதான் லைம் வாட்டர். கலர் கிடையாது, அதுக்கு பாக்குறதுக்கு நல்லா கிளியரா இருக்கும், தெளிவா இருக்கும். இப்போ இதுல கார்பன் டை ஆக்சைடு போகுது, இது கூட கார்பன் டை ஆக்சைடு போகுது, ரியாக்ட் பண்ணுதுன்னும் போது the color of that water, lime water என்னவா மாறும் அப்படின்னா ஒயிட் கலர்ல மாறும். ஸோ அப்பியரன்ஸ் ஆஃப் மில்கினஸ். ஸோ இதுதான் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட். சரியா. ஸோ அதை ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. கால்சியம் ஹைட்ராக்சைடு விச் இஸ் dissolved in water, அதாவது aqueous சொல்யூஷனா எடுத்துக்கிறோம், பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு அது கேஸ் ஃபார்ம்ல அது கூட சென்ட் பண்றோம். பண்ணும் பொழுது கால்சியம் கார்பனேட் அப்படின்ற precipitate ஃபார்ம் ஆகுது, which is a solid which is insoluble in water. ஸோ ஃபார்ம் ஆகுது, அதுதான் அந்த மில்கினஸ்க்கு காரணம். பிளஸ் H2O. எக்ஸஸ் கார்பன் டை ஆக்சைடு சேம் சொல்யூஷனுக்குள்ள திரும்ப திரும்ப கார்பன் டை ஆக்சைடு பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அதே சொல்யூஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா அந்த மில்கினஸ் டிஸப்பியர் ஆகும். அது ஏன்னு பாத்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் எக்ஸஸ் கார்பன் டை ஆக்சைடு அந்த சொல்யூஷன்ல பாஸ் பண்ணும் பொழுது கால்சியம் பைகார்பனேட்டா மாறுது.
கால்சியம் பைகார்பனேட் இஸ் soluble in water. அதனாலதான் aqueousன்னு கொடுத்திருக்காங்க. இஸ் soluble in water. திரும்ப clear ஆயிடும் சொல்யூஷன். So இது வந்து test to detect carbon dioxide. சரியா? So இங்க ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க, நோட் பாயிண்ட். limestone, chalk, marble are different forms of calcium carbonate. இத வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தாஜ்மஹால் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து ஆசிட் ரெயின்னால அந்த மார்பிள் சர்ஃபேஸ் எல்லாம் வந்து கரோடாக ஆரம்பிக்குது. அதுக்கு பேர் வந்து மார்பிள் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். பக்கத்துல இருக்கிற ஆயில் ரிஃபைனரியில இருந்து போகக்கூடிய கேசஸ், அசிடிக் கேசஸ் வந்து ஆசிட் ரெயினா ரிட்டர்ன் ஆகும் பொழுது தாஜ்மஹாலை வந்து இந்த மாதிரி வந்து கரோட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஏன் அப்படின்னா, அந்த மார்பிள் அப்படின்றது கால்சியம் கார்பனேட் ஆசிட் ரெயின்ல இருக்கக்கூடிய ஆசிடோட ரியாக்ட் பண்ணும் பொழுது சால்ட் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு இது மாதிரி ஃபார்ம் பண்ணும் இல்லையா, அந்த சால்ட் என்ன ஆகும், தண்ணியில கரையக்கூடியது. அப்போ சாலிடா இருந்தது தண்ணியில கரைஞ்சு வெளியில வந்துருது. கார்பன் டை ஆக்சைடு எவால்வ் ஆகி வெளியில போயிடுது. சோ அதனாலதான் அது மேல வந்து ஸ்பாட்ஸ் நிறைய ஓட்டையா ஆன மாதிரி சில்லா வந்து எடுத்துட்டு வெளியில வர்றது. சோ இது வந்து இது எதுக்காக கொடுத்திருக்காங்கன்னா, கார்பனேட் ஜென்ரலா மெட்டல் கார்பனேட்ஸோ பைகார்பனேட்ஸோ ஆசிடோட ரியாக்ட் பண்ணும் பொழுது இப்படிதான் டீகம்போஸ் ஆகும். அதுக்காக தான் இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள நான் இங்க சொல்லியிருக்கேன். இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்னும் இது மாதிரியான இதுல வரக்கூடிய மத்த டாபிக்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நான் போடுறேன். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.